நாகரிக வளர்ச்சிக்கேற்ப மனிதர்களின் ஆடை வடிவங்களும் மாறி வருகின்றன. பேண்ட் ஷர்ட், ஜீன்ஸ், டி ஷர்ட் என ஆண்களின் உடைகளில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதால் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பெருமையை பறைசாற்றும் வேட்டி துண்டுகளின் பயன்பாடு காலப்போக்கில் குறைந்து வருகிறது. வேட்டி கலாச்சாரத்தை மீட்டெடுக்க தமிழக அரசின் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கம்பீர நடை, பார்ப்போர் மிதக்கும் மாண்பு, கண்களை கவரும் வெண்மை, பழம்பெருமையை வெளிப்படுத்தும் பாங்கு, இத்தனை அழகும் ஒருங்கே அமைந்த தமிழர்களின் பாரம்பரிய உடைதான் வேட்டி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று வழித்தடங்களில் ரோமானியர்களுக்கே ஆடை அனுப்பி நாகரிகத்தின் நளினத்தை வெளிப்படுத்தியவர்கள் தமிழர்கள். அத்தகைய ஆடை பாரம்பரியம் கொண்ட தமிழர்களின் அடையாளமாய் நீண்ட காலமாக நின்று நிலைத்திருப்பது வேட்டி சேலைகள் மட்டுமே. ஆனால் இன்றைய நவீன நாகரிக சூழலில் வேட்டியின் பயன்பாடு குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நகரப் பகுதிகளில் கம்பீரமான இந்த ஆடையை இன்று பெரும்பாலும் காண முடிவதில்லை. வேட்டி என்கிற அழகான ஆடையின் மரபை ஆராதனை செய்யவும் அதனை நெய்கின்ற நெசவாளர்களுக்கு தோள் கொடுக்கவும் தமிழ்நாடு கைத்தறித்துறை சார்பில் வேட்டி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கென தமிழக அரசின் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த வேட்டி தின ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. ஜீன்ஸ், டி ஷர்ட் என்ற நவநாகரிக உடைகளில் மட்டுமே காணப்பட்டு வந்த இளைஞர்கள் மிக நேர்த்தியாக வேட்டி அணிந்து இந்த அணிவகுப்பில் கம்பீர நடை போட்டு வந்தது அனைவரையும் கவர்ந்தது. கைத்தறிகளில் வேட்டிகளை நெய்யும் நெசவாளர்களும் வேட்டியின் மூலப்பொருளான பருத்தியை விளைவிக்கும் விவசாயிகளும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். இளைஞர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள், வெளிநாட்டினர் என பலரும் கலந்து கொண்ட இந்த அலங்கார அணிவகுப்பு வேட்டியின் மாண்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. இங்கே வேட்டியை பார்க்கும்போது ஒரு மேன்லினஸ் மட்டும் இல்லை, ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தையும் தருது அது. ஸோ அது மட்டும் இல்லை, நார்மல் ட்ரெஸ்ஸை விட வேட்டி எல்லாத்துலேயும் சிறந்ததுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நெசவாளர்கள், விவசாயிகள் வேட்டி அணிஞ்சு ரொம்ப மாடர்னாகவும் இருந்துச்சு, ரொம்ப கல்ச்சுரலாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் இங்கே இந்த புது விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஃபேஷன் ஷோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் நம்ம ரேம்ப் மேலே டிஸ்பிளே பண்ணியிருந்து, வேஷ்டி, ஷர்ட்டு. ஸோ it's very nice that கோஆப்டெக்ஸ் is promoting this kind of cloth on the ramp. கோஆப்டெக்ஸின் இந்த புதிய முயற்சிக்கு தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நாட்டாமை வேட்டி, ஜமீன் வேட்டி, தலைவர் வேட்டி, தொட்டில் வேட்டி, காந்தி வேட்டி, சாமி வேட்டி, மாப்பிள்ளை வேட்டி என 100 விதங்களில் தயாரிக்கப்பட்டுள்ள வேட்டி ரகங்கள் விற்பனையில் சக்கை போடுகின்றன. இளம் தலைமுறையினர் ஈர்க்கும் வகையிலே எவ்வாறு இது போன்ற புதுமையான ரகங்களை அவர்களுடைய உற்பத்தியிலே புகுத்தியிருக்கின்றார்கள் என்பதனை உலகுக்கு அறிவிக்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெசவாளர்களின் துயர் துடைக்கவும் கைத்தறி ஆடைகளின் மேன்மையை வெளிப்படுத்தவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆடை அணிவகுப்பு வேட்டியின் மகத்துவத்தையும் மாண்பையும் இளைய சமுதாயத்தினரிடையே பறைசாற்றுவதாக அமைந்திருந்தது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக எஸ். ராஜா.